எல்லோராலும் கவனிக்கப்படுகிற ஆளுமைகளாக, திரை உலகின் பாதையை அல்லது திசை வழியை தீர்மானிக்கிற ஆளுமைகளாக இன்றைக்கு அன்பு இளவல்கள் ரஞ்சித் அவர்களும் மாரி செல்வராஜ் அவர்களும் இருக்கிறார்கள் என்பதை யாரும் மறுத்துவிட முடியாது. இலக்கிய உலகில் அல்லது கவிதை உலகில் பாரதிதாசன் பரம்பரை என்று ஒரு பரம்பரை இருந்தது. அவருடைய மாணாக்கர்கள் கவிஞர் சுரதா, பாவலரேறு பெருஞ்சித்திரனார், கவிஞர் பொன்னடியான் என்று ஒரு பெரிய நீண்ட பரம்பரை உண்டு. அதை போல திரையுலகத்திலே பாவலர் அறிவுமதி பரம்பரை என்று பாடலாசிரியர்கள் பரம்பரையிலே அறிவுமதி அவர்களால் உருவாக்கப்பட்ட பாரம்பரியமானவர்கள் பலர் உண்டு. இயக்குநர்கள் என்று வருகிற போது நமக்கு தெரிந்து பாரதி ராஜா ஒரு பெரிய சகாப்தமாக இருந்தார். சில பத்தாண்டுகள் திரையுலகம் அவர் கட்டுப்பாட்டிலே இருந்தது. இன்றைக்கு திரையுலகம் தம்பி மாரி செல்வராஜ், தம்பி ரஞ்சித் போன்றவர்களின் சிந்தனைகளின் கட்டுப்பாட்டிலே இருக்கிறது. புதிய கோணத்தில் சிந்திக்கிறார்கள், முற்போக்காக சிந்திக்கிறார்கள், ஜனநாயக பூர்வமாக சிந்திக்கிறார்கள், சமூக நீதி அடிப்படையிலே சிந்திக்கிறார்கள், சமத்துவ இலக்கை நோக்கி அவர்கள் சிந்திக்கிறார்கள். அதை அடிப்படை கருப்பொருளாக வைத்து அவர்கள் கதை அமைக்கிறார்கள், கதை களத்தை தீர்மானிக்கிறார்கள். இது இதுவரையில் திரையுலகில் இல்லாத ஒரு புதிய பார்வை. இது பார்வை. அந்த வகையிலே என்றென்றைக்கும் நாங்கள் உங்கள் பக்கம் இருப்போம். உங்களோடு கைகோர்த்து நாங்கள் களத்தில் நிற்போம். நீங்கள் கலை உலகில் சமத்துவ அரசியலை, சமத்துவ கருத்தியலை விதைத்து வருவது மிகப்பெரிய விளைச்சலை இன்னும் 10 ஆண்டுகளுக்கு பிறகு, 20 ஆண்டுகளுக்கு பிறகு தரும். அது கட்டாயமாக ஆதவ அர்ஜுனாவுடைய கனவை நனவாக்கும். ஒரு சபாநாயகரை நாற்காலியில் உட்கார வைப்பதற்காக வாமன்னன் மாரி செல்வராஜ் அவர்கள் இவ்வளவு பெரிய போராட்டத்தை நடத்த வேண்டியிருந்தது. சபாநாயகரை நாற்காலியில் உட்கார வைப்பது எவ்வளவு முக்கியமோ அதைவிட முக்கியமானது ஒரு முதல்வரை நாற்காலியில் உட்கார வைக்க வேண்டும். அங்கேயும் ஒரு வடிவேலு தேவைப்படுகிறார். அப்படி ஒரு பாத்திரம் தேவைப்படுகிறது என்பதை விட ஒரு அரசியல் தேவைப்படுகிறது. அது நிஜமாக இருக்க வேண்டிய தேவை இருக்கிறது என்று சொன்னார். நான் ஒருபடி மேலே போய் சொல்லுகிறேன், மாநில அரசுகள் அரசுகளே அல்ல, டெல்லியில் இருப்பதுதான் அரசு. டெல்லியில் இருப்பதுதான் அரசு. அதுதான் அரசு. இதெல்லாம் அந்த பிரான்ச்சஸ். ஸ்டேட் கவர்மெண்ட்டுங்கிறதெல்லாம் கிளைகள். அப்படிதான் உங்களுக்கு பவர் ஒன்றும் கிடையாது. அதனால தான் ஆர்.என். ரவிகிட்ட போய் நிற்க வேண்டியது. நாம என்ன மசோதா போட்டாலும் ஆர்.என். ரவி மாதிரி ஒரு ஆள் வந்து ஆர்எஸ்எஸ் காரன் பிடிச்சி உட்காந்துவா. நீ பாஸ் பண்ற மசோதாலாம் அவனுக்கு எல்லாம் இது பண்ண முடியாது, போயான்றான். சரி, சண்டை போட்டா நான் டெல்லிக்கு அனுப்புறேன்னு அனுப்பிச்சோம். அங்கே போய் கிடப்பில் போட்டுருவாங்க. அங்கே போய் அமித்ஷாட்ட உட்காந்து கொஞ்சம் சண்டை போட்டோம்னா நான் குடியரசுத் தலைவர்கிட்ட அனுப்பிட்டாங்க, என்கிட்ட இல்லைன்றான். அதுக்குள்ளே நம்ம ஆட்சி முடிஞ்சிடும், கீழே போயிடும். கவர்மெண்ட் எங்க இருக்கு? ஸ்டேட் எங்க இருக்கு? டெல்லியில் இருக்கு. புரட்சியாளர் அம்பேத்கர் விரும்பிய மாற்றம் டெல்லியில் நிகழ்கிற மாற்றம். காஞ்சிராம் விரும்பிய மாற்றம் டெல்லியிலே விரும்புகிற மாற்றம், நிகழ்கிற மாற்றம். அது நடக்குமா? நடக்கும். இது நடக்குமா என்று எதிர்பார்த்தார்கள். இவ்வளவு பெரிய மாற்றம் நிகழ்ந்திருக்கிறதே. சமூக நீதி. திருமாவளவன் இன்றைக்கு MABL முடிச்சுட்டு PhD முடிச்சுட்டு ஒரு இயக்கத்தை நடத்தக்கூடிய அளவுக்கான ஒரு இடத்தை உருவாக்க முடிந்தது என்றால் அது ஒரு மாற்றம் தான். பெரிய பெரிய சக்திகள் ஆட்டி படைத்த திரையுலகில் இன்றைக்கு சாதாரணமான குக்கிராமத்திலே பிறந்த எவ்வளவு இயல்பா சொன்னார். நான் என்னவா இருக்கிறேங்கிறது எங்க அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் தெரியாது. ஒரு சினிமா இயக்குனர் தான் தெரியும். என்னை வைத்து எப்படி இங்கே பேசப்படுகிறது, விவாதிக்கப்படுகிறது, எனக்கு என்ன பாதுகாப்பற்ற தன்மை இருக்கிறது, எதுவுமே என் தாய்க்கும் தெரியாது, தந்தைக்கும் தெரியாது. எவ்வளவு இயல்பாக சொன்னார். அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தில் பிறந்த மாரி செல்வராஜ் இன்றைக்கு திரையுலகின் திசை வழியை தீர்மானிக்கக்கூடிய புள்ளியில் நிற்கிறார். அடுத்து அவர் என்ன படம் பண்ண போறார், அவர் என்ன கதையை விவாதித்துக் கொண்டிருக்கிறார், என்ன காட்சியை அமைக்க போகிறார். இவ்வளவு பெரிய சேஞ்ச் உருவாகி இருக்குல்ல, இவ்வளவு பெரிய மாற்றம் உருவாகி இருக்கிறது அல்லவா? ஏன் டெல்லியிலே மாற்றம் நிகழாது? காலம் கணிந்து கொண்டிருக்கிறது. VP சிங் அவர்களின் ஆட்சிக்கு பிறகு இந்தியா அம்பேத்கரின் திசை வழியில் பயணிக்கிறது. தோழர்களே, மறந்து விடாதீர்கள்.
இந்திய மூலையில் எங்கே ஒரு விவாதம் நடந்தாலும் அந்த விவாதம் புரட்சியாளர் அம்பேத்கரின் கருத்தின் அடிப்படையில் தான் நிகழ்கிறது, அம்பேத்கரின் சிந்தனையின் அடிப்படையில் தான் நிகழ்கிறது. அது மேல்தட்டு வர்க்கத்திலே நிகழ்ந்தாலும் அடித்தட்டு வர்க்கத்திலே நிகழ்ந்தாலும் எந்த மூலையில் நிகழ்ந்தாலும் அது திரைக்களமாக இருந்தாலும் அரசியல் களமாக இருந்தாலும் பண்பாட்டு களமாக இருந்தாலும் எந்த புள்ளியிலே என்ன விவாதம் நடந்தாலும் அங்கே அம்பேத்கர் என்கிற அரசியல் அடங்கி இருக்கிறது என்பதை மறந்துவிடக் கூடாது. ஒரு கும்பல் கோல்வாக்கர் ஆட்சியை நிறுவ துடிக்கிறது, இன்னொரு சமூகம் அம்பேத்கர் ஆட்சியை உருவாக்க துடிக்கிறது, போராடி கொண்டிருக்கிறது. ஆகவே தமிழ்நாட்டில் அம்பேத்கர் ஆட்சியை உருவாக்குவதல்ல நோக்கம், டெல்லியிலே அம்பேத்கர் ஆட்சியை, அம்பேத்கர் அரசை, அந்த ஜனநாயக அரசை, அந்த புதிய இந்தியாவை கட்டமைப்பதற்கான அரசை, we the people of India having solemnly resolved to constitute into sovereign, socialist, secular, democratic republic to secure to all its citizens. அம்பேத்கர் எழுதுறார் பிரியாம்பிள், எதுங்கே நாங்கள் உருவாக்குகிற அரசு என்ன அரசு? சாவரின், செக்யூலர், சாவரின், சோசலிஸ்ட், செக்யூலர், டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக். இவ்வளவு பெரிய டெபினிஷன் டெல்லியில் இருக்கிற அரசாங்கத்துக்கு, தமிழ்நாட்டில் இருக்கிற அரசாங்கத்துக்கு அந்த டெபினிஷன் தேவைப்படாது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.